இந்த ஜெயிலோட ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். எப்படின்னா கைதிகளோட வீட்டுல இருந்து கொடுத்து விடுற எல்லா உணவுப் பொருட்களையும் கட் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே அளவு பண்ணுவாங்க. சோப்பை கூட அப்படித்தான் ஃபுல்லா கட் பண்ணி செக் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த சின்ன ஆயுத பொருட்களை கூட மறைச்சு உள்ள கொண்டு போயிடக்கூடாது. அது மூலமா கைதிகளும் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனா அந்த ஜெயில இருக்கிற ஷாம் மட்டும் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பான். அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான போட்டு வச்சிருப்பான். ஒரு நாள் அவன் ஒரு ஸ்பூனை வச்சு அங்க இருந்த ஒரு பலகையை விளக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஆல்ரெடி அவன் மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன கண்ணாடி துண்டை எடுக்கிறான். அதுக்கப்புறம் அதை அப்படியே தரையில போட்டு உடைக்கிறான். அடுத்ததா அதுல இருந்து ஒரு நீளமான கண்ணாடி பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். மீதி இருந்த பீஸ் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல போட்டு மடக்கி அங்க இருந்த டாய்லெட்ல போட்டுறான். அந்த டைம்ல போலீஸ் அவன் இருந்த ரூமை செக் பண்ண வர்றாங்க. சடனா அவன் அந்த கண்ணாடி துண்டை அவனோட வாய்க்குள்ள மறைச்சு வச்சுக்கிறான். அப்போ போலீஸ் எல்லா கைதிகளையும் லைனா செக் பண்றாங்க. செக் பண்ணின ஒவ்வொரு கைதியையும் வெளியே நிக்க சொல்றாங்க. என்ன கொஞ்ச நேரம் செக் பண்ணிருந்தாங்கன்னா டாய்லெட்ல இருந்த பேப்பர் பொட்டலத்தை போலீஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஷாம் வேகமா வெளியே வந்து அங்க இருந்த சங்கிலியை பிடிச்சி இழுத்து ஃபிளஷ் பண்ணிடுறான். அந்த சத்தத்தை கேட்டு போலீஸ் யாரு ஃபிளஷ் பண்ணாங்கன்னு கேக்குறாரு. ஷாம் உடனே நான் தான் பாத்ரூம் போயிட்டு ஃபிளஷ் பண்ண மறந்துட்டேன்னு சொல்றான். அதை கேட்ட போலீஸ் ஒழுங்கா அமைதியா நிக்க சொல்றாரு. அதிர்ஷ்டவசமா அந்த செல்ல வெளியே இருந்தும் ஃபிளஷ் பண்றதுக்கு ஒரு ஃபிளஷ் டேங்க் இருந்துச்சு. அதனால அவன் மாட்டாம தப்பிச்சிருப்பான். போலீஸ் அங்க இருந்த கபோர்டு, பெட் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஆனா சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்காததால அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவனோட பிரஷ்ல அந்த கண்ணாடி பீஸை டைட்டா கட்டுறான். அதுக்கப்புறமா அதை டோர் வழியா வெளியே நீட்டி வெளியே போலீஸ் நடமாடுறத வாட்ச் பண்றான். அடுத்ததா அவன் பெட்ல இருந்து ஒரு காலை கலட்டுறான். அது நல்லா வெயிட்டா இருக்கிறத பார்த்துட்டு அதை ஒரு சுத்தி மாதிரி யூஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிறான். அடுத்ததா அங்க ஒரு மூலையில இருந்த அட்டைகள் எல்லாத்தையும் நகட்டிட்டு அதுக்கு கீழே இருந்த ஒரு 5 உட்டன் பீஸை எடுத்துக்கிறான். அதுக்கு கீழே நல்லா ஸ்ட்ராங்கான கான்கிரீட் தர இருக்குது. உடனே அந்த சுத்தியில ஒரு துணியை சுத்திக்கிட்டு அதை ஓங்கி அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். ஆனா சத்தம் ரொம்ப அதிகமா வந்ததால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஆனா ஷாம் ஆல்ரெடி ப்ரிப்பரா தான் அதை பண்ணுவான். ஏன்னா அந்த டைம்ல பக்கத்து செல்ல பாத்ரூம் ஃப்ளோரை உடைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கும். அந்த சத்தம் வெளியே கேட்கறதால போலீஸுக்கும் டவுட் வராது. கொஞ்ச நேரம் உடைச்சதுக்கு அப்புறம் ஃப்ளோர்ல ஒரு கிராக் விழுது. அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி ஆகிடுறாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு உடைச்சதுக்கு அப்புறம் கீழே ஒரு சுரங்க பாதையை பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு பேப்பரை கொளுத்தி போடாங்க. பார்த்தா பேப்பர் அணையாம எரிஞ்சுட்டு தான் இருக்கும். இதனால உள்ள ஆக்சிஜன் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த சுரங்க பாதை எந்த பக்கம் போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. போலீஸ் அங்க வர்ற டைம்ல அவங்களுக்கு டவுட் வராத மாதிரி எல்லாத்தையும் போட்டு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் டெய்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் போலீஸுக்கு தெரியாம அந்த சுரங்க பாதையை தோன்றாங்க. கடைசியில அவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா சுதந்திரத்தை தேடி அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க.